மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு குரங்கு போல, அது கடந்த காலத்தை நினைக்கும், எதிர்காலத்தை பயப்படும், தற்போதைய நிமிடத்தை மறந்துவிடும். இந்த ஓட்டத்தை நிறுத்த முயற்சித்தால் அது இன்னும் வேகமாக ஓடும். ஆனால் அதை அமைதியாக்க ஒரு ரகசியம் உள்ளது. அது மூச்சை நம்மால் கட்டுப்படுத்த முடியும், மனதை நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் மூச்சின் மூலம் மனதை மெதுவாக அமைதியாக்க முடியும். நீ ஒரு விஷயத்தை கவனித்திருக்கலாம். நீ கோபமாக இருக்கும் போது மூச்சு வேகமாக இருக்கும், பயமாக இருக்கும் போது மூச்சு மெல்ல மாறும், அமைதியாக இருக்கும் போது மூச்சு ஆழமாக இருக்கும். இதன் அர்த்தம் என்ன என்றால், மனநிலை மற்றும் மூச்சு இரண்டும் நேரடியாக இணைந்திருக்கின்றன. இந்த பயணத்தில் நாம் சாதாரண மூச்சு கவனிப்பை விட ஒரு அட்வான்ஸ்ட் பிரெத் அவேர்னஸ் டெக்னிக் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இது வெறும் இன்ஹேல் எக்ஸேல் அல்ல, இது உணர்வு, கவனம், விழிப்புணர்வு மற்றும் உடல் மன இணைப்பு. முதல் நிலை கவனிப்பு. நீ அமைதியான இடத்தில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடிக்கொள், எந்தையும் வேண்டாம். மூச்சை மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம், வெறும் கவனிக்க மட்டும் செய்ய வேண்டும். காற்று மூக்கில் உள்ளே வரும் போது, அதன் குளிர்ச்சி வெளியே போகும் போது, அதன் சூடு, இதை கவனிக்க ஆரம்பி. சில நிமிடங்களில் மனம் திசை திரும்பும், அது சாதாரணம், அதை எதிர்க்க வேண்டாம். நீ மீண்டும் மூச்சை கவனிக்க திரும்பி வா, இதுதான் அடிப்படை. ஆனால் இதை ஆழமாக எடுத்தால் அதுவே அட்வான்ஸ்ட் ஆகஸ்ட் மாறும். இரண்டாம் நிலை மூச்சின் நீளம். இப்போது மூச்சை கவனிப்பதுடன் அதை மெதுவாக ஆழமாக மாற்ற ஆரம்பி. 4 எண்ணிக்கையில் உள்ளே மூச்சு வாங்கி 6 அல்லது 8 எண்ணிக்கையில் வெளியே விடு. இதனால் நர்வஸ் சிஸ்டம் அமைதியாகும், மனம் மெதுவாக ஸ்லோ ஆகும். இந்த நேரத்தில் ஒரு சட்டில் அவேர்னஸ் வரும். அது என்ன என்றால், தாட்ஸ் வந்து போகும், ஆனால் நீ அதில் இன்வால்வ் ஆகஸ்ட் மாட்டாய், நீ அப்சர்வர் ஆகஸ்ட் மாறுவாய். மூன்றாம் நிலை இடைவெளி உணர்வு. மூச்சு உள்ளே சென்றதும் வெளியே வருவதற்கு முன் ஒரு சிறிய இடைவெளி இருக்கும், அதேபோல் வெளியே சென்றதும் உள்ளே வருவதற்கு முன் இன்னொரு இடைவெளி இருக்கும். அந்த கேப்தான் சைலன்ஸ், அந்த கேப்தான் ஸ்டில்னஸ். அந்த இடைவெளியை உணர ஆரம்பி, அதை ஃபோர்ஸ் செய்ய வேண்டாம், அது நேச்சுரலி இருக்கும், நீ கவனிக்க மட்டும் செய்ய வேண்டும். இந்த இடைவெளிதான் பிஸிக்கு மருந்து. நான்காம் நிலை எனர்ஜி அவேர்னஸ். இப்போது மூச்சு உடலில் எப்படி பயணம் செய்கிறது என்பதை உணர ஆரம்பி. மூக்கில் இருந்து மார்பு வயிறு வரை காற்று செல்லும், அதேபோல் வெளியே வரும். இந்த விஷுவலைஸ் செய்யலாம். மெல்ல நீ உணருவாய், மூச்சு என்பது வெறும் காற்று அல்ல, அது எனர்ஜி, அது உயிர், அது பிரணா. இந்த பிரணா ஃப்ளோ சரியாக இருந்தால் மனம் யாக இருக்கும், இல்லையெனில் குழப்பம் இருக்கும். ஐந்தாம் நிலை தாட் டிட்டாச்மெண்ட். மனம் எண்ணங்களை உருவாக்கும், அது அதன் வேலை, அதை நிறுத்த முடியாது. ஆனால் நீ அதிலிருந்து டிஸ்டன்ஸ் எடுக்க முடியும். மூச்சை கவனிக்கும் போது ஒரு தாட் வந்தால் அதை ஃபாலோ செய்யாமல் சிம்ப்ளி நோட் செய், இது ஒரு தாட் என்று, பின்னர் மீண்டும் மூச்சுக்கு திரும்பு. இது பிராக்டிஸ் செய்தால் தாட்ஸ் பவர் குறையும், அவை உன்னை கண்ட்ரோல் செய்யாது. ஆறாம் நிலை டீப் சைலன்ஸ். சில நாட்கள் தொடர்ந்து பிராக்டிஸ் செய்தால் ஒரு புதிய அனுபவம் வரும். அது சைலன்ஸ், அந்த மைண்ட் பேசாது, பாடி ரிலாக்ஸ் ஆகும், அவேர்னஸ் மட்டும் இருக்கும். இந்த நிலையில் நீ இருந்தால் அது உயர்ந்த நிலை. நீ உணருவாய், ஹாப்பினஸ் வெளியில் இல்லை, அது உன் உள்ளே இருக்கிறது. இந்த பிரெத் அவேர்னஸ் டெக்னிக் தினமும் பிராக்டிஸ் செய்தால் நீ ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ஓவர்திங்கிங் எல்லாவற்றையும் குறைக்க முடியும். மனம் அமைதியாகும் போது வாழ்க்கை தெளிவாக தெரியும். நீ இப்போது அடைந்திருக்கும் நிலை என்ன என்றால், மூச்சை கவனிக்கும் திறன் மற்றும் மனதிலிருந்து சிறிய தூரம் எடுத்திருக்கும் அவேர்னஸ். இந்த இன்னும் ஷார்ப் ஆகஸ்ட் மாற்றினால் மைண்ட் முழுவதும் அமைதியாக ஆரம்பிக்கும். ஏழாம் நிலை ரித்மிக் பிரீதிங் சிங்க்ரோனைசேஷன். இப்போது நீ மூச்சை ஒரு ரிதம் உடன் இணைக்கப் போகிறாய். உன் இதய துடிப்பை நேரடியாக கேட்க முடியாவிட்டாலும் அதனை உணர முடியும். மூச்சை உள்ளே வாங்கும் போது உன் உடலில் சட்டில் வைப்ரேஷன் இருக்கும், வெளியே விடும் போது அந்த வைப்ரேஷன் மாறும். 4 எண்ணிக்கையில் இன்ஹேல், 6 எண்ணிக்கையில் எக்ஸேல் என்ற முறையை தொடர்ந்தபடி அந்த ரிதம் உடன் சிங்க்ரனைஸ் ஆகஸ்ட் முயற்சி செய். சில நேரத்தில் நீ உணருவாய், உன் உடல் மற்றும் மனம் ஒரேயில் செயல்பட ஆரம்பிக்கும். இந்த நிலை வந்தால் ஆங்ஸைட்டி குறையும், ஓவர்திங்கிங் மெதுவாக டிசோல்வ் ஆகும். எட்டாம் நிலை பிரெத் ட்ரேசிங். இப்போது உன் கவனம் இன்னும் கூர்மையாக வேண்டும். மூச்சு உள்ளே செல்லும் பாதையை முழுமையாக ட்ரேஸ் செய். மூக்கின் நுனியில் தொடங்கும் காற்று மெதுவாக உள்ளே செல்லும், தொண்டை, மார்பு வயிறு வரை அதன் பயணத்தை உணர. அதேபோல் வெளியே வரும் போது அந்த பாதையை மீண்டும் ட்ரேஸ் செய். இது ஒரு சிம்பிள் இமேஜினேஷன் இல்லை, இது நர்வஸ் ரீசெட் செய்யும் ஒரு பவர்ஃபுல் டெக்னிக். இதனால் மைண்ட் ஸ்கேட்டர்ட் ஆகாமல் ஒரேவில் இருக்கும். 9ஆம் நிலை மைக்ரோ அவேர்னஸ். இப்போது இன்னும் சட்டில் ஆகஸ்ட் செல்வோம். மூச்சு உள்ளே வரும் போது அது கண்டினியூஸ் ஆகஸ்ட் வரவில்லை, அது சிறிய சிறிய மைக்ரோபல்சஸ் ஆகஸ்ட் வருகிறது. அதை உணர ஆரம்பி. அதேபோல் வெளியே போகும் காற்றிலும் மைக்ரோ வைப்ரேஷன் இருக்கும். இந்த மைக்ரோ அவேர்னஸ் தான் அட்வான்ஸ்ட் முக்கியமான பகுதி.
இதில் நீ ஃபோக்கஸ் செய்தால் வேறு வேலை கிடையாது, அது முழுவதும் பிரசன்ட் இல் இருக்கும். 10ஆம் நிலை எமோஷனல் ரிலீஸ் த்ரூ பிரெத். நாம் பல வருடங்களாக சேமித்து வைத்திருக்கும் எமோஷன்ஸ் உடலில் எனர்ஜி பிளாக் ஆகஸ்ட் இருக்கும். நீ ஆழமாக மூச்சு வாங்கி மெதுவாக வெளியே விடும்போது அந்த பிளாக்ஸ் டிசோல்வ் ஆகஸ்ட் ஆரம்பிக்கும். சில நேரங்களில் நீ காரணம் இல்லாமல் சாந்தமாக அல்லது சில நேரங்களில் எமோஷனல் ஆகஸ்ட் உணரலாம். அது நார்மல். அது ரிலீஸ் ஆகும் ப்ரோசெஸ். நீ அதை ரெசிஸ்ட் செய்ய வேண்டாம். அலாவ் மூச்சு அதை கேரி செய்து வெளியே கொண்டு போகும். 11ஆம் நிலை சவுண்ட் அவேர்னஸ் வித் பிரெத். இப்போது ஐ சேர்க்கலாம். மெதுவாக உள்ளே மூச்சு வாங்கும் போது மனதில் ஒரு மெல்லிய ஓசை போல ஓம் அல்லது சோகம் என்ற நினை. வெளியே விடும் போது அதே ஓசை நீளமாக விரியும் போல உணர. இந்த சவுண்ட் வைப்ரேஷன் மனதை இன்னும் ஆழமாக அமைதியாக்கும். இதன் மூலம் தாட்ஸ் இன்டென்சிட்டி குறையும். 12ஆம் நிலை விட்னஸிங் த சைலன்ஸ். இப்போது முக்கியமான பகுதி. மூச்சு உள்ளே வெளியே செல்லும் இடையில் வரும் நீ முன்பு கவனித்தாய். இப்போது அந்த விட்னஸ் செய். அது ஒரு காலி இடம் அல்ல, அது முழு உயிருள்ள ஸ்டில்னஸ். அந்த நீ இருந்தால் டைம் ஸ்லோ ஆகும், தாட்ஸ் ஆல்மோஸ்ட் இல்லாமல் போகும். இந்த நிலையில் நீ இருந்தால் அது டீப் மெடிடேஷன் ஸ்டேட். 13ஆம் நிலை எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அவேர்னஸ். இப்போது உன் அவேர்னஸ் மூச்சில் மட்டும் இல்லாமல் முழு உடலுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். மூச்சு உடலில் எங்கு டச் ஆகிறதோ அந்த இடம் மட்டும் அல்ல, முழு உடல் ஒரே எனர்ஜி ஃபீல்ட் போல உணர ஆரம்பிக்கும். நீ உடல் என்று நினைத்தது எனர்ஜி ஆகஸ்ட் மாறும். இந்த நிலையில் நீ இருந்தால் செப்பரேஷன் ஃபீலிங் குறையும், யூனிட்டி ஃபீலிங் அதிகரிக்கும். 14ஆம் நிலை டிசோல்விங் த திங்கர். மனம் எண்ணங்களை உருவாக்கும், ஆனால் இப்போது நீ அந்த அப்சர்வ் செய்ய ஆரம்பிக்கிறாய். யார் இந்த தாட் உருவாக்குவது என்ற கேள்வி உன் உள்ளே எழும். அந்த கேள்விக்கு பதில் தேட வேண்டாம், அதை உணர மட்டும் செய். சில நேரத்தில் நீ ரியலைஸ் செய்வாய் திங்கர் என்று ஒன்று இல்லை, தாட்ஸ் மட்டும்தான் இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. 15ஆம் நிலை எஃபர்ட்லெஸ் அவேர்னஸ். இப்போது பிராக்டிஸ் எஃபர்ட் இல்லாமல் நடக்கும். மூச்சை கவனிக்க முயற்சி செய்ய வேண்டியதில்லை, அது இயல்பாக நடக்கும். மைண்ட் டிஸ்டர்ப் ஆனாலும் அது நீண்ட நேரம் நீடிக்காது, அது தானாக செட்டில் ஆகும். இந்த நிலையில் வாழ்க்கை இட்செல்ஃப் மெடிடேஷன் ஆகஸ்ட் மாறும். நீ பேசும் போது, நடக்கும் போது, வேலை செய்யும் போது கூட ஒரு பேக்ரவுண்ட் சைலன்ஸ் இருக்கும். இந்த சைலன்ஸ் தான் உன் உண்மையான இயல்பு. 16ஆம் நிலை சப்கான்ஷியஸ் ரீப்ரோகிராமிங் த்ரூ பிரெத். நம்முடைய மனதில் ஓடும் பெரும்பாலான எண்ணங்கள் நம்மால் கான்ஷியஸ்லி உருவாக்கப்படுவதில்லை, அதுல சேமித்து வைத்திருக்கும் பழைய பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்ன்ஸ் தான் உன் பயம், உன் சந்தேகம், உன் ஓவர்திங்கிங் எல்லாவற்றுக்கும் காரணம். மூச்சு ஆழமாக அமைதியாக இருக்கும் போது சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓபன் ஆகும். இந்த நேரத்தில் நீ உன் உள்ளே ஒரு புதிய சஜஷன் வைக்க முடியும். மூச்சு உள்ளே வரும் போது நான் அமைதியாக இருக்கிறேன் என்று மெதுவாக உணர்ந்து கொள்ள. மூச்சு வெளியே போகும்போது நான் எல்லாயையும் விடுவிக்கிறேன் என்று உணர. இது வெறும் அஃபர்மேஷன் அல்ல, இது பிரெத் மூலம் டைரக்ட் சிக்னல். சில நாட்களில் நீ உணருவாய், உன் நேச்சுரல் ஸ்டேட் மாற ஆரம்பிக்கும். 17ஆம் நிலை பிரெத் அண்ட் பிரெயின் சிங்க்ரோனைசேஷன். உன் மூச்சின் ரிதம் உன் பிரெயின் மாற்றும். வேகமான ஷாலோ பிரீதிங் பீட்டா உருவாக்கும், அது ஸ்ட்ரெஸ் மற்றும் காரணம். ஆழமான ஸ்லோ பிரீதிங் ஆல்ஃபா மற்றும் தீட்டாக்கு உன்னை கொண்டு செல்லும். இந்த நிலையில் கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும், கிளாரிட்டி வரும். நீ ஒரு பிரச்சினையை தீர்க்க முடியாமல் இருந்தால் இந்த பிரெத்க்கு பிறகு அது மிகவும் எளிதாக தோன்றும். 18ஆம் நிலை விசுவலைசேஷன் வித் பிரெத் எனர்ஜி. இப்போது ஐ சேர்க்கலாம். மூச்சு உள்ளே வரும் போது ஒரு வெள்ளை ஒளி உன் உடலுக்குள் நுழைகிறது என்று கற்பனை செய். அந்த ஒளி உன் மூளை, மார்பு, வயிறு எல்லா இடத்தையும் சுத்தம் செய்கிறது என்று உணர. மூச்சு வெளியே போகும்போது கருப்பு அல்லது சாம்பல் நிறமான ஸ்ட்ரெஸ், நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறுகிறது என்று உணர. இந்த விசுவலைசேஷன் உனக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கும். அதனால் அது ரேண்டம் தாட்ஸ் ஜெனரேட் செய்யாமல் பர்பஸ்ஃபுல் ஆகஸ்ட் மாறும். 19ஆம் நிலை இன்னர் எனர்ஜி அவேக்னிங். இந்த நிலை மிகவும் பவர்ஃபுல். நீ மூச்சை கவனிக்கும் போது சில நேரங்களில் உன் முதுகெலும்பு வழியாக ஒரு சட்டில் எனர்ஜி மூவ்மெண்ட் உணரலாம். அது ஒரு ஹீட் போல இருக்கலாம் அல்லது லைட் வைப்ரேஷன் போல இருக்கலாம். அதை பயப்பட வேண்டாம், அது உன் லைஃப் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும் சைன். இந்த எனர்ஜி மேலே செல்லும் போது உன் அவேர்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். நீ டீப்பர் கிளாரிட்டி மற்றும் காம்னஸ் அனுபவிப்பாய். 20ஆம் நிலை அப்சர்விங் தி அப்சர்வர். இப்போது மிகவும் சட்டில் ஆன நிலைக்கு வருகிறோம். நீ மூச்சையும் அப்சர்வ் செய்தாய்.
இப்போது அந்த ஒப்சர்வ் செய்கிறவன் யார் என்று ஒப்சர்வ் செய். அது ஒரு பர்சன் அல்ல, அது ஒரு பியோர் அவேர்னஸ். அந்தக்கு எந்த பெயரும் இல்லை, எந்த வடிவமும் இல்லை. அதை நீ உணர ஆரம்பித்தால் அது ஒரு டீப் சைலன்ஸ். இந்த நிலையில் மைண்ட் கம்ப்ளீட்லி செகண்டரி ஆகிவிடும். 21ஆம் நிலை டைம்லெஸ் ஸ்டேட். மூச்சு மெதுவாகவும் ஆழமாகவும் இருக்கும் போது டைம் உணர்வு மாறும். 5 நிமிடம் பிராக்டிஸ் செய்தாலும் அது நீண்ட நேரம் போல தோன்றலாம், அல்லது நீண்ட நேரம் இருந்தாலும் அது சில நிமிடம் போல தோன்றலாம். இதன் அர்த்தம் என்ன என்றால், நீ கிளாக்கிலிருந்து சைக்காலஜிக்கலுக்கு வெளியே வந்துவிட்டாய். இந்த நிலைதான் ட்ரூ பிரசன்ஸ். 22ஆம் நிலை பிரெத் இன் டெய்லி லைஃப். இது குள் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இன்டெகிரேட் செய்ய வேண்டும். நீ பேசும் போது, வாக்கிங் செய்யும் போது, ஈவன் ஃபோன் யூஸ் செய்யும் போது கூட ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் அட்டென்ஷன் மூச்சில் இருக்கட்டும். இதனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறையும், ஃபோக்கஸ் அதிகரிக்கும். நீ எந்த சூழ்நிலையிலும் ஆக இருக்க முடியும். 23ஆம் நிலை டிசோல்விங் ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன்ஸ். நாம் தினசரி அனுபவிக்கும் ஸ்ட்ரெஸ் உடலில் ஒரு பேட்டர்ன் உருவாக்கும். மூச்சு ஷாலோ ஆகும், மசில்ஸ் டைட் ஆகும். நீ ஆக டீப் பிரீதிங் செய்யும் போது அந்த பேட்டர்ன் பிரேக் ஆகும். உனக்கு ஒரு நியூ சிக்னல் கிடைக்கும், அது சேஃப் என்று. அதனால் ரிலாக்ஸேஷன் ஆக வரும். 24ஆம் நிலை சைலன்ஸ் ஆஸ் யோர் பேஸ் ஸ்டேட். இந்த பிராக்டிஸ் நீண்ட நாட்கள் செய்தால் சைலன்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல, அது உன் பேஸ் ஸ்டேட் ஆகஸ்ட் மாறும். தாட்ஸ் வரும், ஆனால் அதுல இருக்கும். சைலன்ஸ் தான் ஃபோர்கிரவுண்ட் ஆகஸ்ட் இருக்கும். நீ எந்த சூழ்நிலையிலும் அந்த டச் செய்ய முடியும். இதுதான் ட்ரூ ஃப்ரீடம். 25ஆம் நிலை லிவிங் விதவுட் இன்னர் நாய்ஸ். மனதில் அன்னெசெசரி கமெண்ட்ரி இல்லாமல் வாழ்வது எப்படி இருக்கும்? நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் ஆக இருக்கும். டிசிஷன் எடுக்க எளிதாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ் கூட இம்ப்ரூவ் ஆகும், ஏனெனில் நீ ரியாக்ட் செய்யாமல் ரெஸ்பாண்ட் செய்வாய். இந்த நிலைதான் பீஸ்ஃபுல் லிவிங். 26 நிலை பிரெத் as a gateway to consciousness. மூச்சு உன் உடல் மற்றும் உன் அறிவு இடையிலான பிரிட்ஜ். நீ மூச்சை கவனிக்கும் போது நீ உடலிலிருந்து மனதிற்கு, மனதிலிருந்து பியோர்க்கு நகர்கிறாய். இந்த டிரான்சிஷன் மிகவும் சட்டல் ஆனால் மிகவும் பவர்ஃபுல். மூச்சு உள்ளே வரும் போது எக்ஸிஸ்டன்ஸ் உன்னுள் நுழைகிறது என்று உணர. மூச்சு வெளியே போகும் போது நீ எக்ஸிஸ்டன்ஸ் உடன் கலக்கிறாய் என்று உணர. இந்த உணர்வு டீப்பான ஒன்றாக மாறும் போது செப்பரேஷன் என்ற உணர்வு மெதுவாக மறைந்துவிடும். 27ஆம் நிலை டிசோல்விங் ஐடென்டிட்டி த்ரூ பிரெத். நாம் நம்மை ஒரு பெயர், ஒரு உடல், ஒரு ஹிஸ்டரி என்று நினைக்கிறோம். ஆனால் மூச்சை ஆழமாக கவனித்தால் அந்த ஐடென்டிட்டி ஒரு தாட் மட்டுமே என்று தெரியும். மூச்சு எந்த பெயருக்கும் சொந்தமில்லை, அது அனைவருக்கும் பொதுவானது. நீ மூச்சில் முழுமையாக லயித்தால் நான் என்ற உணர்வு மெதுவாக சாஃப்ட் ஆகும். இந்த நிலை ஈகோ டிசோல்வ் ஆகும் ஆரம்ப நிலை. 28ஆம் நிலை டீப் இன்னர் ஸ்டில்னஸ் ஸ்டாபிலைசேஷன். சில நேரங்களில் சைலன்ஸ் அனுபவமாக வரும், பின்னர் அது மறையும். இப்போது அந்த ஸ்டாபிலைஸ் செய்ய வேண்டும். அதற்கு நீ மூச்சின் இடைவெளியில் இருக்கும் நீண்ட நேரம் கவனிக்க வேண்டும். அந்த கேப் நீளமாகும் போது மைண்ட் கம்ப்ளீட்லி குவைட் ஆகும். இது எஃபர்ட் இல்லாமல் நடக்கும், ஆனால் கண்டினியூஸ் அவேர்னஸ் தேவை. இந்த நிலையில் நீ இருந்தால் எந்த எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் உன்னை எளிதில் பாதிக்காது. 29ஆம் நிலை பிரெத் அண்ட் பெர்செப்ஷன் ஷிஃப்ட். நீ உலகத்தை எப்படி பார்க்கிறாய் என்பது உன் மனநிலையை சார்ந்தது. மூச்சு காம் ஆகும் போது பெர்செப்ஷன் கிளியர் ஆகும். அதே சிச்சுவேஷன் இருந்தாலும் நீ அதை வேறு விதமாக எக்ஸ்பீரியன்ஸ் செய்வாய். இது ஒரு இல்யூஷன் போல தோன்றும், ஏனெனில் ரியாலிட்டி இட்செல்ஃப் ஃபிக்ஸ்ட் அல்ல, அது பெர்செப்ஷன் மூலம் ஃபில்டர் ஆகிறது. மூச்சு இந்த கிளீன் செய்யும். 30ஆம் நிலை சரெண்டர் த்ரூ பிரீதிங். இப்போது கண்ட்ரோல் விட வேண்டும். மூச்சை கண்ட்ரோல் செய்யாமல் அது எப்படி வருகிறதோ அப்படியே அலாவ் செய். நீ அதை ஒப்சர்வ் மட்டும் செய். இந்த சரெண்டர் மிகவும் முக்கியம். ஏனெனில் மைண்ட் கண்ட்ரோல் செய்ய விரும்பும் போது டென்ஷன் உருவாகும். ஆனால் சரெண்டர் செய்தால் ரிலாக்ஸேஷன் நேச்சுரல் ஆகஸ்ட் வரும். இந்த நிலையில் நீ லைஃப்க்கு எதிராக போகாமல் அதுடன் இணைந்து வாழ ஆரம்பிப்பாய். 31ஆம் நிலை மர்ஜிங் வித் தி பிரசன்ட் மொமெண்ட். மூச்சு எப்போதும் பிரசன்டில்தான் நடக்கிறது. நீ மூச்சை முழுமையாக உணர்ந்தால் நீ பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாவற்றையும் விட்டு வருகிறாய். இந்த பிரசன்ட் மொமெண்ட் தான் ரியாலிட்டி. இந்த நிலையில் நீ இருந்தால் வரி ரிக்ரெட் எல்லாம் டிசோல்வ் ஆகும். 32ஆம் நிலை அவேர்னஸ் விதவுட் எஃபர்ட். இப்போது பிராக்டிஸ் ஒரு செயல் அல்ல, அது ஒரு நிலை. நீ எந்த முயற்சியும் இல்லாமல் அவேர் ஆகஸ்ட் இருக்கிறாய். மூச்சு நடக்கிறது, தாட்ஸ் வரும் போகும், ஆனால் நீ அன்டச்ட் ஆகஸ்ட் இருக்கிறாய்.
இந்த அன்டச்ட் அவேர்னஸ் தான் உன் உண்மையான தன்மை. 33ஆம் நிலை பிளிஸ் த்ரூ சைலன்ஸ். மனம் அமைதியாகும் போது ஒரு சட்டல் ஆன ஆனந்தம் உண்டாகும். அது எக்ஸைட்மெண்ட் அல்ல, அது டீப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எந்த காரணமும் இல்லாமல் ஒரு நிம்மதி. இந்த பிளிஸ் வெளியில் இருந்து வருவது அல்ல, அது உன் உள்ளே இருந்ததே. மூச்சு அதை வெளிக்கொண்டு வந்தது. 34ஆம் நிலை இன்டெகிரேட்டிங் சைலன்ஸ் இன்டு ஆக்ஷன். நீ இந்த ஏயில் மட்டும் அல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் கொண்டு வர வேண்டும். நீ பேசும் போது கூட ஒரு காம்னஸ் இருக்கும். நீ வேலை செய்யும் போது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபோக்கஸ் இருக்கும். இந்த இன்டெகிரேஷன் தான் ட்ரூ மாஸ்டரி. 35ஆம் நிலை லிவிங் ஆஸ் அவேர்னஸ். இப்போது நீ பாடி மைண்ட் என்ற அடையாளத்தை தாண்டி அவேர்னஸ் ஆகஸ்ட் வாழ ஆரம்பிக்கிறாய். நீ செய்கிறாய் என்று உணராமல் செயல்கள் நடக்கிறது என்று உணர்வாய். இந்த ஃப்ளோ ஸ்டேட் மிகவும் எஃபர்ட்லெஸ். இந்த நிலையில் ஸ்ட்ரெஸ் ஆல்மோஸ்ட் இல்லாமல் போகும். 36 நிலை ஃப்ரீடம் ஃப்ரம் இன்னர் கான்ஃப்ளிக்ட். நம்முள் இருக்கும் கான்ஃப்ளிக்ட் தாட்ஸ் மற்றும் எமோஷன்ஸ் கிளாஷ் ஆகும் போது வரும். மூச்சு அவேர்னஸ் மூலம் நீ அதை அப்சர்வ் செய்தால் அந்த கான்ஃப்ளிக்ட் டிசோல்வ் ஆகும். நீ எந்த ஐயும் சப்ரஸ் செய்ய வேண்டியதில்லை. அதை சிம்ப்ளி பார்க்க வேண்டும். அப்போது அது பவர் இழக்கும். 37ஆம் நிலை நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் பீயிங். இந்த எல்லா களின் முடிவில் நீ ரியலைஸ் செய்வாய், நீ எப்போதும் இதே நிலைதான் இருந்தாய். மனம் மட்டும் நாய்ஸ் உருவாக்கி அதை மறைத்தது. மூச்சு அந்த அகற்றி உன் இயல்பை வெளிக்கொண்டு வந்தது. இந்த நேச்சுரல் ஸ்டேட் தான் பீஸ், கிளாரிட்டி, லவ் எல்லாவற்றுக்கும் மூல காரணம். இந்த பயணம் இங்கே முடிவதில்லை, இது ஒரு தொடக்கம். நீ தினமும் சில நிமிடங்கள் இந்த பிராக்டிஸ் செய்தால் அது மெதுவாக உன் முழு வாழ்க்கையையும் மாற்றும். மனம் அமைதியாகும் போது நீ எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும். உன் உறவுகள் மேம்படும், உன் உடல் ஆரோக்கியமாகும். முக்கியமாக நீ உன்னையே புரிந்து கொள்வாய். மூச்சு என்பது ஒரு சாதாரண செயலாக தோன்றினாலும் அது உன் உள்ளே இருக்கும் மிகப்பெரிய ரகசியத்தை திறக்கும் சாவி. அதை உணர்ந்தவனுக்கு வாழ்க்கை ஒரு சுமை அல்ல, அது ஒரு அனுபவம். 38ஆம் நிலை பிரெத் அண்ட் இன்னர் ஸ்பேஸ் எக்ஸ்பான்ஷன். நீ மூச்சை கவனிக்கும் போது ஒரு சட்டில் ஆன இடம் உன் உள்ளே உருவாகிறது. அந்த இடம் ஒரு பிசிக்கல் இடம் அல்ல, அது அவேர்னஸ் ஸ்பேஸ். மூச்சு உள்ளே வரும் போது அந்த ஸ்பேஸ் விரிவடைகிறது, வெளியே போகும் போது அது மேலும் அமைதியாகிறது. இந்த இன்னர் ஸ்பேஸ் அதிகரிக்க இடம் குறையும். மனம் நிறைந்திருக்காமல் விசாலமாக மாறும். இந்த விசாலம்தான் ஏய் உருவாக்கும். 39ஆம் நிலை டிசோல்விங் ரெசிஸ்டன்ஸ். நம்முடைய மனம் எப்போதும் ஏதாவது ஒன்றை எதிர்க்கும். அது ஒரு நினைவு இருக்கலாம், ஒரு உணர்ச்சி இருக்கலாம், அல்லது ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் முக்கிய காரணம். மூச்சை முழுமையாக கவனிக்கும் போது நீயை அப்சர்வ் செய்ய ஆரம்பிக்கிறாய். நீ அதை ஃபைட் செய்யாமல் அலாவ் செய்தால் அது மெதுவாக கரைந்துவிடும். இதனால் உன் உள்ளே ஒரு லைட்னஸ் வரும். 40ஆம் நிலை பிரெத் as எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். மூச்சு உன்னை ரெகுலேட் செய்யும் மிக சக்தி வாய்ந்த கருவி. நீ ஆங்கர் அல்லது ஃபியர் உணரும்போது இமிடியேட் ரியாக்ஷன் கொடுக்காமல் முதலில் மூச்சை ஆழமாக ஸ்லோ ஆக்கினால் அந்த எமோஷன் இன்டென்சிட்டி குறையும். இதனால் நீ ரியாக்ட் செய்யாமல் ஆக ரெஸ்பாண்ட் செய்ய முடியும். இந்த ஸ்கில் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உன்னை உயர்த்தும். 41ஆம் நிலை சட்டல் அவேர்னஸ் ஆஃப் பாடி எனர்ஜி. உன் உடலில் பல சட்டல் சென்சேஷன்ஸ் நடக்கின்றன, நார்மலி நாம் அதை கவனிக்க மாட்டோம். மூச்சு அவேர்னஸ் மூலம் நீ அதை ஃபீல் செய்ய ஆரம்பிக்கிறாய். ஒரு டிங்லிங், ஒரு வார்ம்த், ஒரு ஃப்ளோ போன்ற உணர்வுகள் வரும். இவை எல்லாம் எனர்ஜி மூவ்மெண்ட் சைன்ஸ். இதை நீ அப்சர்வ் செய்தால் அது மேலும் ஸ்மூத் ஆகும். 42ஆம் நிலை மர்ஜிங் பிரெத் வித் சைலன்ஸ். இப்போது மூச்சு மற்றும் சைலன்ஸ் இரண்டும் வேறுபட்டதாக தெரியாது. மூச்சு இட்செல்ஃப் சைலன்ஸ் போல உணரப்படும். ஒவ்வொரு இன்ஹேல், ஒவ்வொரு எக்ஸ்ஹேல் கூட ஒரு ஸ்டில்னஸ் கொண்டிருக்கும். இந்த நிலையில் நீ இருந்தால் மைண்ட் ஆல்மோஸ்ட் டிசோல்வ் ஆகிவிடும். 43ஆம் நிலை லிவிங் இன் எஃபர்ட்லெஸ் ஃப்ளோ. நீ முயற்சி செய்யாமல் வாழ்க்கை இயல்பாக ஓடுகிறது என்று உணர்வாய். நீ செய்யும் செயல்களில் ஒரு ஈஸ் இருக்கும். அது ஸ்ட்ரகிள் இல்லாத செயல்பாடு. மூச்சு ஆக இருக்கும் போது இந்த ஃப்ளோ நேச்சுரல் ஆகஸ்ட் வரும். 44ஆம் நிலை டீப் ட்ரஸ்ட் இன் லைஃப். மனம் எப்போதும் கண்ட்ரோல் செய்ய விரும்பும், ஆனால் பிரெத் அவேர்னஸ் மூலம் நீ சரெண்டர் கற்றுக்கொண்டாய். இந்த சரெண்டர் டீப் ட்ரஸ்ட் ஆகஸ்ட் மாறும். எது நடந்தாலும் அதை ஹேண்டில் செய்யும் கெப்பாசிட்டி உனக்கு இருக்கிறது என்ற உணர்வு வரும். இதனால் ஆங்ஸைட்டி குறையும். 45ஆம் நிலை அவேர்னஸ் பியாண்ட் தாட்ஸ்.
நீ இப்போது தாட்ஸ் இல்லாமல் கூட இருக்க முடியும் என்று உணர ஆரம்பிக்கிறாய். அது blank ஸ்டேட் அல்ல, அது fully alive awareness. இந்த கிரியேட்டிவிட்டி இன்ட்யூஷன் எல்லாம் அதிகரிக்கும். 46 நிலை எக்ஸ்பேண்டிங் கம்பேஷன். மனம் காம் ஆகும் போது நீ உன்னை மட்டுமல்ல மற்றவர்களையும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய். அவர்களின்க்கு பின்னால் இருக்கும் நீ உணர்வாய். இதனால் நேச்சுரலி கம்பேஷன் உருவாகும். மூச்சு அவேர்னஸ் உன்னை உள்ளிருந்து சாஃப்ட் ஆக்கும். 47ஆம் நிலை விட்னஸிங் லைஃப் as a process. நீ வாழ்க்கையை கண்ட்ரோல் செய்ய வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் என்று பார்க்காமல் அது ஒரு ப்ரோசெஸ் என்று பார்க்க ஆரம்பிப்பாய். மூச்சு உள்ளே வரும் வெளியே போகும் போல வாழ்க்கையும் ஃப்ளோ ஆகிறது என்று உணர்வாய். இதனால் அட்டாச்மெண்ட் குறையும். 48ஆம் நிலை டிசோல்விங் ஃபியர் ஆஃப் அன்சர்டன்டி. ஃபியூச்சர் பற்றிய பயம் மைண்ட் உருவாக்கும். ஆனால் மூச்சுக்கு கொண்டு வரும். நீ ஃபுல்லி இருக்கும்போது ஃபியூச்சர் பற்றிய ஃபியர் டிசோல்வ் ஆகும். நீ எந்தையையும் ஆக ஃபேஸ் செய்ய முடியும். 49ஆம் நிலை பிரெத் அண்ட் இன்ட்யூட்டிவ் இன்டெலிஜென்ஸ். மனம் குவைட் ஆகும் போது இன்ட்யூஷன் ஸ்ட்ராங் ஆகும். நீ லாஜிக்கல் அனாலிசிஸ் இல்லாமல் கூட சரியான முடிவுகளை எடுக்க முடியும். இந்த இன்ட்யூட்டிவ் இன்டெலிஜென்ஸ் தான் பல பெரிய மனிதர்களின் ரகசியம். மூச்சு அதை ஆக்டிவேட் செய்கிறது. 50ஆம் நிலை கம்ப்ளீட் இன்னர் அலைன்மெண்ட். உன் பாடி மைண்ட் அவேர்னஸ் மூன்றும் ஒரே அலைன் ஆகும். நீ யோசிப்பது பேசுவது செய்வது மூன்றும் ஒரே இருக்கும். இந்த அலைன்மெண்ட் வாழ்க்கையை எஃபர்ட்லெஸ் ஆகஸ்ட் மாற்றும். நீ ஆரம்பத்தில் வந்தபோது மனம் சத்தமாக இருந்தது, எண்ணங்கள் இடைவிடாமல் ஓடியது, அமைதி ஒரு தூரமான விஷயம் போல இருந்தது. ஆனால் இப்போது நீ உணர்ந்திருக்கிறாய், அமைதி எங்கோ வெளியே கிடைக்க வேண்டிய ஒன்று அல்ல, அது உன் உள்ளே எப்போதும் இருந்தது. மூச்சுதான் அந்த கதவை திறந்த சாவி. நீ மெதுவாக மூச்சை கவனிக்க கற்றுக்கொண்டாய். அதன் உணர்ந்தாய். அதன் இடைவெளியில் இருக்கும் கண்டாய். அந்த நீ உன்னை இழக்காமல் உண்மையாக உன்னை கண்டுபிடித்தாய். இந்த பயணம் உனக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுத்தந்தது. மனம் அமைதியாக்க வேண்டிய ஒரு எதிரி அல்ல, அது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செயல்முறை. அதை ஃபோர்ஸ் செய்து மாற்ற முடியாது, ஆனால் அவேர்னஸ் மூலம் அது தானாக அமைதியாகும். நீ மூச்சை அப்சர்வ் செய்தபோது தாட்ஸ் வந்தது போனது. நீ அதை பிடிக்காமல் விட்டபோது அது பவர் இழந்தது. அந்த இடத்தில் ஒரு புதிய ஸ்பேஸ் உருவானது. அந்த ஸ்பேஸ் தான் உன் சுதந்திரம். இப்போது நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். நீ உன் தாட்ஸ் அல்ல. நீ உன் எமோஷன்ஸ் அல்ல. நீ உன் பாடி கூட அல்ல. நீ அந்த அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு அவேர்னஸ். இந்த ரியலைசேஷன் தான் இந்த முழு பயணத்தின் மையம். மூச்சு உன்னை பிரசன்ட்க்கு கொண்டு வந்தது. பிரசன்ட் மொமெண்ட் உன்னைக்கு கொண்டு சென்றது. சைலன்ஸ் உன்னைக்கு கொண்டு சென்றது. அவேர்னஸ் உன்னை உன் உண்மையான நிலைக்கு கொண்டு வந்தது. இப்போது வாழ்க்கை வேறுபட்டதாக தோன்றும். அதே சூழ்நிலைகள் இருந்தாலும் உன் அனுபவம் மாறும். ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அது நீண்ட நேரம் நிலைக்காது. ஃபியர் வந்தாலும் அது உன்னை கட்டுப்படுத்தாது. ஆங்கர் வந்தாலும் அது உன்னை வழிநடத்தாது. ஏனெனில் நீ இப்போது அந்த எல்லாவற்றையும் அப்சர்வ் செய்யும் இடத்தில் இருக்கிறாய். நீ எப்போதும் இந்தக்கு திரும்ப முடியும். ஒரு டீப் பிரெத் போதும். அது உன்னை மீண்டும் கொண்டு வரும். நீ பிஸி ஆன நாளில் கூட சில வினாடிகள் மூச்சை கவனித்தால் போதும். அது உன் நர்வஸ் ரீசெட் செய்யும். உன்னை கிளியர் செய்யும். உன்னை ஆக்டிவேட் செய்யும். மெல்ல மெல்ல இது ஒரு பிராக்டிஸ் அல்ல, உன் வாழ்க்கை முறையாக மாறும். நீ பேசும் போது மூச்சை உணர்வாய். நீ நடக்கும் போது மூச்சை உணர்வாய். நீ சிரிக்கும் போது கூட ஒரு இன்னர் சைலன்ஸ் இருக்கும். இந்த சைலன்ஸ் தான் உன் உண்மையான சக்தி. இப்போது நீ வாழ்க்கையை கண்ட்ரோல் செய்ய முயற்சி செய்ய மாட்டாய். அதை புரிந்து கொண்டு அதுடன் ஃப்ளோ ஆகஸ்ட் கற்றுக்கொள்வாய். நீ எதையும் பிடித்து வைத்துக்கொள்ள மாட்டாய். அது வரட்டும் போகட்டும் என்று அலாவ் செய்வாய். இந்த அலாவ் செய்யும் நிலைதான் ட்ரூ ஃப்ரீடம். நீ உணர்ந்திருப்பாய். ஹாப்பினஸ் என்பது ஒரு கோல் அல்ல, அது ஒரு ஸ்டேட். அது உன் உள்ளே இருந்ததே. மைண்ட் நாய்ஸ் அதை மறைத்தது. மூச்சு அந்த அகற்றி அந்த வெளிக்கொண்டு வந்தது. இப்போது உன் பயணம் 2 வழிகளில் செல்லலாம். ஒரு வழி இந்த தினசரி ஆழப்படுத்தி இன்னும் சட்டிலான அவேர்னஸ் நிலைகளை அனுபவிப்பது. மற்றொரு வழி இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் பயன்படுத்தி ஒரு கான்ஷியஸ் வாழ்க்கையை வாழ்வது. 2 வழிகளும் ஒரே இடத்துக்குதான் கொண்டு செல்லும். அது முழுமையான உள்ளார்ந்த அமைதி. நீ எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் இந்த மூச்சு உன்னுடன் இருக்கும்.
அது உன்னை ஒருபோதும் விட்டு போகாது. அதுதான் உன் மிக நம்பகமான நண்பன். நீ குழப்பத்தில் இருந்தால் மூச்சை கவனி. நீ பயத்தில் இருந்தால் மூச்சை ஆழமாக்கு. நீ மகிழ்ச்சியில் இருந்தாலும் மூச்சை உணர். அது உன்னை நிலைத்தன்மையில் வைத்திருக்கும். இப்போது இந்த நிமிடத்தில் நீ ஒரு மெதுவான ஆழமான மூச்சை எடு. அதை முழுமையாக உணர். வெளியே விடும்போது எல்லாயையும் விடு. இந்த ஒரு மூச்சில்தான் முழு பயணம் உள்ளது. இதுதான் உண்மை. இதுதான் அமைதி. இதுதான் நீ. இந்த அனுபவத்தை நினைவில் வைத்துக்கொள், அல்ல அதை வாழ். ஒவ்வொரு மூச்சிலும் உன்னை மீண்டும் கண்டுபிடி. ஒவ்வொரு அமைதியிலும் உன் உண்மையை உணர். இந்த பயணம் முடிவடையவில்லை, அது இப்போதுதான் உண்மையாக ஆரம்பமாகிறது.